இன்னைக்கு நிறைய டிரைவர்ஸ்க்கு இந்த AdBlue அப்படிங்கிற வார்த்தை கேட்டாலே கோவம் தான் வருது. சோ இதுக்கு பயந்து இன்னைக்கு நிறைய பேர் BS3 BS4 வண்டியை செகண்ட்ஸ்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த AdBlue பத்திலாம் நீங்க பெருசா பயப்பட தேவையில்ல. ஒரு சில விஷயத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும், உங்க வண்டியில எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஃபர்ஸ்ட், AdBlue லெவல் மினிமம் 2 பாயிண்ட்க்கு மேல எப்பயுமே உங்க வண்டியில வச்சுக்கோங்க. அதே மாதிரி கம்பெனி என்ன கிரேட் AdBlue சஜஸ்ட் பண்ணுதோ அந்த கிரேட் AdBlue உங்க வண்டியில விடுங்க. வேற கிரேட் விடாதீங்க, கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, டீசலும் எப்பவும் 2 பாயிண்ட்க்கு மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் இந்த ரீஜெனரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் ப்ராப்பரா நடக்கும். மூணாவது, உங்க வண்டியில இன்கிபிட்னு ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை மட்டும் போட்டு ஓட்டிடாதீங்க. ஏன்னா நான் அடுத்த ஒரு வீடியோல தெளிவா சொல்றேன். நாலாவது, ரீஜெனரேஷன் லைட் கிரீன் கலர்ல இருந்தா நீங்க வண்டி ஓட்டிக்கிட்டே கூட அதை கிளியர் பண்ணிடலாம். இல்ல ஓரமா ஒரு 10 நிமிஷம் வண்டி நிப்பாட்டி கூட கிளியர் பண்ணிக்கலாம். பட் ஒருவேளை கிரீன் கலர்ல இல்லாம ஆரஞ்சு, ரெட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் வந்துட்டுனா நீங்க இமீடியட்டா ஒரு கம்பெனி மெக்கானிக் வச்சு பாக்குறது நல்லது. இல்லனா பெரிய ப்ராப்ளம் வரும். அண்ட் கடைசியா, எக்ஸாஸ்ட் மாடிஃபிகேஷன், இன்ஜின் டியூனிங், பயோடீசல் யூஸ் பண்றது, இந்த மாதிரி எந்த ஒரு தப்பையும் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அதோட கான்சிக்வன்சஸ் பயங்கரமா இருக்கும். இது போக உங்களுக்கு எது விஷயங்கள் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரீஜெனரேஷன் லைட்டை பத்தியும் தெளிவா இன்னொரு வீடியோல சொல்றேன். சோ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.